வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம கன்னி ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல கண்டகச்சனி போய்கிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துலயே 10ஆம் அதிபதி ஆட்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க, ஒரு இன்கிரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு பதவி வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த டைம் பீரியட் கண்டிப்பா கிடைக்குங்க. இல்ல எனக்கு கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டேன், இந்த டைம் பீரியட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு இந்த டைம் பீரியட் தாராளமா கிடைக்குங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அது ஒரு சின்ன ஒரு போராட்டத்துக்கு அப்புறம், ஒரு சின்ன ஒரு தடைக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல அட்டமாதிபதி இருக்கிறாருங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டத்தையும் ஒரு தடையை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது, ஒரு ஒரு ஏதோ ஒரு பதவி உயர்வு, ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா சின்ன ஒரு ஒரு இடைஞ்சல், ஒரு சின்ன ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா கண்டிப்பா கிடைச்சிரும். கூடுதலா உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குங்க. எதை தொட்டாலுமே லாபம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டைம் பீரியட் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோட வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட் ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே படிப்படியா சால்வ் ஆகுங்க. ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குதுங்க, 5ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. அப்படிங்கிறதுனால 7ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு பகவான் தன் பார்வையால சனி பகவானை பார்க்கறதுனால அந்த கடுமையான ஒரு தோஷங்கள் கண்டிப்பா நிவர்த்தி ஆகுங்க. உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டகச்சனி போய்கிட்டு இருக்குதுங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலயுமே ஒரு டிலே அப்படிங்கிறது இருக்குங்க, ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுவீங்க, சின்ன ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. ஒரு லாபம் அப்படிங்கிறது நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல முக்கியமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் பண்றீங்களோ பிசினஸ், அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சில பேர்த்துக்கு இந்த ட்ரேடிங், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சுயஜாதமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஒரு ஃபாரின் டிராவல் அப்படிங்கிறது இருக்குதுங்க. குடும்பத்தோட வெளியில போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ தொழில் நல்லா இருக்குதுங்க, வேலை நல்லா இருக்குது. சின்ன சின்ன ஒரு தடை தடுமாற்றம் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறத கன்னிராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுக்கிர பகவான். அவர் 12ஆம் இடத்துல உங்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி பயிற்சி ஆயிருவாருங்க. ஆல்ரெடி 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. சோ இந்த டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. அது என்ன மாதிரியான விரயங்களா இருக்கலாம்னு பாத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு தண்ட செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுறதுங்க, சின்ன சின்ன பழுது ஆகுறதுங்க, ஏதோ ஒரு வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகலாம், இல்ல வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபியூஸ் போயிடலாம், அதை மாத்தலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏன்னா அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட வீடுங்க. சரிங்களா? அந்த இடத்துல கேதுவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் ஏதோ ஒரு வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கன்னிராசி என்பவர்களோட அப்பா, உங்களுக்கு அவங்களோட அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? இதெல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஒரு சேவிங்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணி வச்சுக்கிறது, ஒரு பேக்கப் பிளான் ஏற்படுத்தி வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் ஃபேமிலியோட வெளியில கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. ஒரு டிராவல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத கன்னிராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ஒரு ஆசை உங்களுக்குன்னு இருக்கும், இந்த டைம் பீரியட்ல ஒரு வரன் அமையுமா, எல்லாமே லேட் ஆகுது, ஒருவேளை கண்டக சனிதான் ஒரு காரணம் அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்குங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. அப்படிங்கிறதுனால கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் படிப்படியா குறையும் அப்படிங்கறத நான் சொல்லி இருக்கிறேன். இந்த டைம் பீரியட் உண்மையாவே வரன் அமையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா இருக்குது. கண்டிப்பா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம்
அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட் அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த வந்து செவ்வாய் பகவான் அட்டமாதிபதி பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால நீங்க வந்து வீட்டுல எடுத்துட்டு போய் பேசலாம். அப்பா நான் இந்த பிள்ளையதான் லவ் பண்றேன், நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னா இந்த டைம் பீரியட் நிறைய ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வருங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து நிறைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ இந்த டைம் பீரியட் கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது அப்படிங்கிறத கன்னிராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க. முக்கியமா வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை கிளியர் பண்ணுவீங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க, ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு வேலை தேடிட்டு இருக்க சார், கண்டிப்பா கிடைக்குங்க. கண்டிப்பா மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. நிறைய பேர் யூடியூப் இன்ஃபுளுசர் இது மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால முக்கியமா டீச்சிங் இந்த மாதிரி சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி டீச்சிங் சொல்லாங்க, ஐடி சொல்லலாம், ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லா இருக்குதுங்க, யூடியூப் நீங்க பண்றீங்க, மீடியா பண்றீங்கன்னா அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுங்க. அதே மாதிரி டீச்சிங் செக்டர் போற மாதிரி இருந்தா அதுவுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சிஏ படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து வந்து போகுங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான், அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையா உங்களுக்கு சுக்கிர பகவானை பார்க்கறதுனால சின்ன சின்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது குடும்பத்தில் கண்டிப்பா ஏற்படுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோங்க. ரொம்ப வந்து அந்த ஆர்குமெண்ட்டை வந்து ரொம்ப பெருசா எடுத்துட்டு போக வேண்டாம். மனதளவுல ரொம்ப அதை வந்து ஏன் நம்மளை இவர் இப்படி சொல்றாரு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் பீரியட்ல ஓவர் திங்கிங் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோகா மெடிடேஷன் பண்ணுங்க, இறை வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து இந்த டைம் பீரியட்ல பெருமாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கன்னிராசி பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. சார் ஒரு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னா நல்லா இருக்குதுங்க. அது வந்து எப்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து வாங்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்குதுங்க. ஆனா சின்ன சின்ன தடை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பட் கண்டிப்பா வாங்குவீங்க. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து ஹெல்த்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லைங்க. ஆனா கண்டகச்சினி போய்கிட்டு இருக்கிறதுனால கூடுதலா விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லதுங்க. அப்ப இந்த ஜூலை மாதத்துல முக்கியமா வந்து இந்த மாதிரி இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள் கண்டிப்பா ஏற்படுங்க. எலும்பு, இந்த மூட்டு வலி, இந்த முதுகு வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் பெயின் அப்படிங்கறதெல்லாம் வருங்க. சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிம்மதியான ஒரு கரெக்டான ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது இருக்காதுங்க. ஸோ கரெக்டா இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் விழிப்புணர்வோட கொஞ்சம் ஹெல்த்தை வந்து டயட்டை மெயின்டைன் பண்றது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்குங்க ஹெல்த் ரீதியாக. சரிங்களா, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, இதெல்லாமே நல்லா இருக்குங்க. சரிங்களா, உங்க மனசையும் உங்களோட உடலையும் ஒரு நிலையை வச்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்களை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறத கன்னிராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட மனசுதான் எல்லாத்துக்குமே காரணங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்மளோட உடல், ஏன்னா உடல் நல்லா இருந்தாதான் உழைக்க முடியும் அப்படிங்கிறத கன்னிராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய டிராவல் அப்படிங்கிறது இருக்குதுங்க. சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. சின்னதா ஹெல்த் ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது வருங்க. ஸோ அவசரப்பட்டு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண வேண்டாம். சரிங்களா, வெயிட் பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாத்தையுமே நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே நீங்க பண்ணலாம். அது நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா எல்லாமே நல்லா இருக்குது. சின்ன ஒரு தடை தடுமாற்றம் கண்டிப்பா இருக்குதுங்க. ஏன்னா அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டம், ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் பண்றப்போ சின்ன சின்ன தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு கோயிலுக்கு போவீங்க, அந்த டைம் பீரியட் பார்த்தா ஏதோ ஒரு டிராபிக்கா இருக்கும், நீங்க நினைச்ச டைமுக்கு போக முடியாது. சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த இறைவனோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இறை அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுங்க. விஸ்வரூப வெற்றி கண்டிப்பா அடைவீங்க அப்படிங்கிறத கன்னிராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க.
ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் வந்து வைட் லெவல்ல ரீச் ஆகும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.